ஆதிகேசன் வழிபட்ட ராகு கேது பரிகார ஸ்தலமாக விளங்கும் சிவன் கோவில். ஒரே சன்னதியில் ஒரே திருமேனியாக ராகு கேது தரிசனம் தரும் திருக்கோவில். நல்ல நேரம் இருந்தால் மட்டுமே இந்த கோயிலுக்கு செல்ல முடியும் என்று நம்பப்படும் சிவ ஆலயம். வணக்கம் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல திருப்பாம்புரம் என்ற இடத்தில் அமைந்திருக்கும் சேஷபுரீஸ்வரர் திருக்கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம். முதலில் இந்த ஆலயம் எங்கு உள்ளது, எப்படி செல்லலாம் என்று பார்க்கலாம். இந்த ஆலயமானது மயிலாடுதுறை திருவாரூர் செல்லும் சாலையில் பேரளம் என்ற ஊரில் இருந்து மேற்கே 7 கிலோமீட்டர் தொலைவில் இந்த தலம் அமைந்துள்ளது. கும்பகோணம் காரைக்கால் சாலை வழிபாதையில் கற்கத்தி என்ற இடத்தில் இறங்கி தெற்கே 2 கிலோமீட்டர் சென்றால் இத்தலத்தை அடையலாம். இந்த கோயிலோட முழுமையான அட்ரஸ் மற்றும் கூகுள் மேப் லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், தேவைப்படுறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்பொழுது இந்த ஆலயத்தோட முழுமையான வரலாறு மற்றும் சிறப்புகளை ஒன்றாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது போல அற்புதமான ஆலயங்களை பத்தி வீடியோஸ் பார்க்க என்னோட ரிமார்க்கபிள் ரமேஷ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும். இந்த ஆலயத்தில் மூலவராக சிவபெருமான், சேஷபுரீஸ்வரர், பாம்புரேஸ்வரர், பாம்புபுரநாதர் என்கின்ற பெயர்களால் அருள் பாலிக்கின்றார். அம்மனின் பெயர் பிரமர் ஆம்பிகை, வண்டமர், பூங்குழலி அம்மை என்ற பெயர்களால் அருள் பாலிக்கிறாள். தீர்த்தமாக ஆதிசேஷ தீர்த்தம் உள்ளது. புராண காலத்தில் இந்த ஊர் சேஷபுரி என்று அழைக்கப்பட்டது. தற்பொழுது திருப்பாம்புரம் என்று அழைக்கப்படுகிறது. கைலாயத்தில் ஒருமுறை விநாயகர் சிவபெருமானை வழிபடும் பொழுது இறைவன் கழுத்தில் இருந்து பாம்பு விநாயகர் தன்னையும் வழங்குவதாக எண்ணி கர்ப்பம் அடைந்தது. அதனால் கோபமடைந்த சிவன் நாக இனம் முழுவதும் தன்னுடைய சக்தி அனைத்தும் இழக்கும்படி சாபமிட்டார். அதனால் உலகை தாங்கும் ஆதிசேஷனும் ராகு கேது மற்ற நாக இனங்களும் தங்கள் சக்தி அனைத்தையும் இழந்து அல்லல் பட்டன. சாபம் விமர்சனம் வேண்டி ஈசனை வழிபட இறைவனும் மனமிறங்கி பூவுலகில் சேஷபுரி எனப்படும் திருப்பாம்புரம் தலத்தில் சிவராத்திரி நாளன்று தம்மை தொழுதால் சாபம் விமர்சனம் கிட்டும் என அருளினார். அவ்வாறே ஆதிசேஷன் தலைமையில் நாகங்கள் சிவராத்திரி முதல் சாமத்தில் கும்பகோண நாகேஸ்வரரையும், 2ஆம் சாமத்தில் திருநாகேஸ்வரம் நாகநாதரையும், 3ஆம் சாமத்தில் திருப்பாம்புரம் பாம்புரநாதரையும், 4ஆம் சாமத்தில் நாகூர் நாகநாதரையும் வழிபட்டு சாபம் விமர்சனம் பெற்றனர். திருப்பாம்புரம் ஒரு ராகு கேது நிவர்த்தி தலம். குடந்தை, நாகூர், திருநாகேஸ்வரம், காளஹஸ்தி, கீழப்பெரும்பலம் ஆகிய நாகதோஷ பரிகார தலங்கள் அனைத்தையும் தரிசித்த பலன் திருப்பாம்புரம் ஒன்றை மட்டும் தரிசித்தாலே போதும் என்பது நம்பிக்கையாகும். ராகு கேதுவும் ஏக சரீரராக, அதாவது ஒரு உடலாக இணைந்து தன் நெஞ்சில் சிவபெருமானை வைத்து வழிபட்டதால் இத்தலம் ராகு கேது பரிகார தலமாக விளங்குகிறது. மேலும் சிவராத்திரி அன்று இரவில் ஆதிசேஷன் வழிபடும் 4 தலங்களில் இத்தலம் 3வது தலமாகும். மேலும் ஆதிசேஷன், பிரம்மன், பார்வதி தேவி, அகத்தியர், தர்சன், சூரியன் போன்றவர் பூஜை செய்த தலம் இது. இந்திரன் சாபம் நீங்கிய தலம், கங்கை பாவம் தொலைந்த தலம், சந்திரன் பழி நீங்கிய தலம் என்று எண்ணற்ற பெருமைகளை கொண்ட தலமாக இது விளங்குகிறது. சிவனின் தேவார பாடல் பெற்ற 274 சிவ ஆலயங்களில் இது 122வது தேவார தலமாகும். ஒருவர் வாழ்வில் காலசர்ப்ப தோஷம் இருந்தால், 18 வருட ராகு தசை நடந்தால், 7 வருட கேது தசை நடந்தால், லக்னத்தில் 2இல் ராகுவோ அல்லது கேதுவோ இருந்தால், ராகு புத்தி கேது புத்தி நடந்தால், களத்திர தோஷம், புத்திர தோஷம், திருமண தலைப்படுதல், கனவில் அடிக்கடி பாம்பு வருதல் ஆகிய தோஷங்கள் நீங்க இத்தலத்திற்கு வந்து ஆதிசேஷ தீர்த்தத்தில் நீராடி கோவில் அர்ச்சகர் வழி நடத்தும் வண்ணம் பரிகாரங்கள் செய்து தோஷ நிவர்த்தி செய்து கொள்ளலாம். இந்த ஆலயத்தில் விநாயகருக்கு ஒரு நெய் தீபம் ஏற்ற வேண்டும். ராகுவிற்கும் கேதுவிற்கும் 9 நெய் தீபங்கள் ஏற்ற வேண்டும். சிவன், அம்பாள் இருவருக்கும் தனித்தனியாக அர்ச்சனை செய்ய வேண்டும். வன்னி மர நாகங்களுக்கு வஸ்திரம் சாத்த வேண்டும். ராகு கேது அபிஷேகம் செய்ய பால் வாங்கி கொடுக்கலாம். அதே போல் அன்றைய தினம் பரிகாரம் செய்துவிட்டு அன்னதானமும் செய்ய வேண்டும். இக்கோயிலில் பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகளாக மேசம், மிதுனம், ரிஷபம், கடகம், துலாம், விருசகம், தனுசு, மகரம் ஆகிய ராசிகள் சொல்லப்படுகின்றன. அவர்கள் இவ்வாறு செய்து ராகு கேது தோஷம் நிவர்த்தி செய்யலாம். இப்பொழுது இந்த கோயிலோட அமைப்பை பத்தி பார்க்கலாம். இவ்வாலயத்தில் ராஜகோபுரம் 3 நிலைகளுடன் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது. ராஜகோபுரத்தின் எதிரே ஆதிசேஷ தீர்த்தம் இருக்கிறது. இத்தலத்தில் கோவில் கொண்டுள்ள பாம்புரேஸ்வரை வழிபட்டால் எல்லா வகையான நாகதோஷங்கள் விலகி விடுகின்றன. பாம்புரேஸ்வரர் கிழக்கு நோக்கி நாக கவசம் சாற்றப்பட்டு காசு தருகிறார். அம்பாள் சன்னதி கிழக்கு நோக்கி அமைந்திருக்கிறது. அம்மன் ஒரு கையில் தாமரை மலரையும் மற்றொரு கையில் ருத்ராட்ச மாலையுடனும் அபய முத்திரையுடன் காசு தருகின்றாள். இக்கோவிலில் உள்ள சட்டநாத சன்னதியும் மலை ஈஸ்வர சன்னதியும் மிகவும் விசேஷமானது. தல விநாயகர், ராஜராஜ விநாயகர் சன்னதி
தேவார மூவர் சன்னதி, சனீஸ்வரன் சன்னதி ஆகியவை இங்குள்ள மற்ற சன்னதிகள் ஆகும். ஆதிசேஷன் வழிபட்ட கோவில் என்பதால் இன்றும் கோவிலில் உள்ளே பாம்புகள் நடமாட்டம் உள்ளதாக கூறுகிறார்கள். ஞாயிறு, செவ்வாய், வெள்ளிக்கிழமைகளிலும் திருப்பாம்புரம் கோவிலுக்குள் மல்லிகையின் மனமும் தாளம்பூவின் மனமும் வீசுவதாகவும் அச்சமயம் பாம்பு கோவிலுக்குள் எங்கேனும் உலாவிக் கொண்டிருக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இத்தலத்தில் பாம்புகள் யாரையும் கடிப்பது இல்லை என்கிறார்கள். விஷம் தீண்டாபதி என்ற சிறப்பு இத்தலத்திற்கு உள்ளது. போதை பழக்கம் உள்ளவர்கள் ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை ராகு காலத்தில் இத்தல இறைவனுக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டால் குடிபோதையிலிருந்து விடுபடலாம். இவ்வாறு செய்து வந்தால் 264 வகையான பாவங்களும் நீங்கும் என்பது நம்பிக்கை. மாலை 5 மணிக்கு மேல் பரிகார பூஜை கிடையாது. சுவாமிக்கு நேர்த்திக்கடனாக அபிஷேகம் செய்து புது வஸ்திரம் சாற்றி வழிபடுகின்றனர். கோயில் திறந்திருக்கும் நேரம் காலை 7 மணி முதல் 12 மணி வரையும், மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையும் திறந்திருக்கும். நாகங்கள் வழிபட்ட ராகு கேது தோஷ நிவர்த்தி தலமாக விளங்கும் இந்த ஆலயத்தை நீங்களும் வாய்ப்பு கிடைக்கும் போது நேரில் சென்று தரிசனம் செய்யுங்கள். மீண்டும் இது போல அற்புதமான ஆலயத்துல சந்திக்கலாம். தொடர்ந்து இது போல ஆலயங்களை பத்தி வீடியோஸ் பார்க்க என்னோட ரிமார்க்கபிள் ரமேஷ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும். ஓம் நமசிவாய. நன்றி, வணக்கம்.